साथियों, ये दिल्ली में बैठे हुए लोगों की नींद खराब हो रही है कि कन्याकुमारी से आवाज उठ रही है। தூக்கமே கெட்டு போச்சு. என்னன்னா கன்னியாகுமரியில இருந்து இப்படி ஒரு ஆதரவு அலையையும் இந்த குரலையும் கேட்டு प्यार, ये आपके आशीर्वाद सिर्फ मेरी ही नहीं, पूरे देश की ऊर्जा को नई ताकत दे रहे हैं। உங்களுடைய பாசமும் இந்த ஆதரவும் மொத்த இந்தியாவிற்கும் பலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு மட்டுமாக நான் நினைக்கவில்லை. साथियों, इंडी अलायंस के लोग तमिलनाडु के लोगों की जिंदगियों से खिलवाड़ के भी गुनहगार है और मैं बहुत जिम्मेवारी के साथ कह रहा हूं, ये गुनहगार है। आपको याद होगा श्रीलंका में हमारे मछुआरे भाइयों को फांसी की सजा दी गई थी। ये मोदी चुप नहीं बैठा, ये मोदी सोता नहीं रहा, हर रास्ते का इस्तेमाल किया, डिप्लोमेटिक चैनल का इस्तेमाल किया, हर प्रकार का दबाव बनाया और मेरे तमिलनाडु के भाइयों बहनों, मैं उन सभी मछुआरों को श्रीलंका में फांसी के फंदे पर से उतार करके वापस लेकर के आया। हमारे मछुआरों को क्यों श्रीलंका की जेलों में जाना पड़ता है? इसका जिम्मेदार कौन है? किसने हमारे मछुआरों को, हमारे तमिल भाई बहनों को और देश की जनता को इतने सालों तक किसने गुमराह किया है? நண்பர்களே, இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணியை சொல்றேன், அவங்க தமிழ் மக்களோட உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் உணர்ந்து சொல்றேன். இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்தவர்கள். நம்ம மீனவர்களுக்கு இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கலாம். அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் உயிருடன் திரும்ப முடியாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் நான் சும்மா இருக்கல, நான் தூங்கிக்கிட்டு இருக்கல. எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை கதவுகளையும் உடைத்தோம். எத்தனை சாத்தியக்கூறுகள் உண்டோ அத்தனையும் சரி செய்தோம். கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம அத்தனை மீனவர்களையும் உயிருடன் மீட்டு வந்தோம். நம்ம தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். இன்று நான் கன்னியாகுமரி மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். நம்ம மீனவர்கள்லாம் எதுக்காக இலங்கைக்கு போக வேண்டும்? அந்த கடற்புற எல்லை பகுதிக்கு எதுக்காக போகணும்? இது யாருடைய குற்றம்? யார் செய்த தவறுக்காக இந்த மீனவ மக்கள் எல்லாம் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள்? நீங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் இது போன்ற துன்பத்தை தொடர்ந்து அனுமதிக்க நம்முடைய அரசு அனுமதிக்காது அவர்களுக்கு என்றும் துணை நிற்கும்.